பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெலிவரன்ஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவனுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேமமாய் சுகமாய் இருக்கிறேன் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கீங்களா? இந்த நாளில் நீங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களே செய்ய போகிறார். ஆமேன். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை பார்க்க போறீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் எப்படியாவது சொல்கிறது? யாத்ராகமம் 15 அதிகாரம் 26 வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 15 verse 26. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாவது சொல்கிறது? நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்றார். ஆமேன். என் கண்பார்களை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா என் பரிகாரியான கர்த்தர். அவர் உங்களுக்கு பரம டாக்டராக இருக்கார், அவர் உங்களுக்கு பரம வைத்தியராக இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தின் டாக்டர் உங்களை கைவிடலாம், உங்கள் வியாதியிலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காமல் இருக்கலாம். டாக்டர் சொல்லலாம், நான் எல்லாம் முயற்சி எடுத்து பார்த்தேன், ஆனால் இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காது. ஆனால் ஏசப்பா சொல்கிறார், நான் உன் பரிகாரியான கர்த்தர். உங்கள் சரீரத்தில் எப்படிப்பட்ட ஒரு வியாதி இருந்தாலோ அதை சுகமாக்க ஏசப்பாக்கு வல்லமை உண்டு. அவர் பரம டாக்டர், அவர் நம்மை உண்டாக்கின தேவன். நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களை ஏசப்பா படைத்திருக்கிறார், ஒவ்வொரு அவயங்களை அவர் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். அதனால் ஒருவேளை உங்கள் சரீரத்தில் எப்பேற்பட்ட பலவீனம் இருந்தாலோ எப்பேற்பட்ட பலவீனம் இருந்தாலும் அதை மாற்ற ஏசப்பாக்கு வல்லமை உண்டு. ஒருவேளை உங்கள் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுக்களும், ஒருவேளை உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளமா, லிவர் ப்ராப்ளமா, ஹார்ட் ப்ராப்ளம், என்ன வியாதி இருந்தாலோ அதை சுகமாக்க ஏசப்பாக்கு வல்லமை உண்டு. ஒருவேளை நீங்கள் சொல்கிறீங்களா, என்னுடைய கிட்னி செயலற்று போயிருக்குது, என்னுடைய ஹார்ட் ஒர்க் ஆகலை, என் சரீரத்தில் ஒவ்வொரு அணுக்களும் பலவிதமான பலவீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஏசப்பா சொல்கிறார், இல்லாதவைகளை இருக்கிற செய்கிற தேவன். உங்கள் சரீரத்தில் எந்தெந்த உறுப்புகள் இழந்து போயிருக்கிறீங்களோ, பலவீனப்பட்டிருக்கோ, ஏசப்பா அதை உருவாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் ஏசப்பா வார்த்தையை விசுவாசிக்கணும். ஏசப்பா பரம டாக்டராக இருக்கார், பரம வைத்தியராக இருக்கிறார். அவர் நம்மை சுகமாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தின் டாக்டர் உங்களை கைவிடலாம், ஆனால் வானத்திய பூமியை உண்டாக்கின தேவன் உங்களை கைவிடாத தேவன். அவர் உங்கள் சரீரத்தில் இருக்க எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் அதை சுகமாக்க வல்லமை உண்டு. நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை பார்க்க போகிறீங்க. அநேக சாட்சிகள் ஊழியத்தின் பாதையில் நாங்கள் பார்க்குறோம். எப்பேற்பட்ட பலவீனத்தோடு வந்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஏசப்பா அவங்களுக்கு சுகத்தை கொடுத்துருக்கார். கேன்சர் வியாதியை சுகமாக்கியிருக்கார், எய்ட்ஸ் வியாதிகளை சுகமாக்கியிருக்கார். எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது, இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கும் போது அவர் பரம டாக்டராக இருந்து, அவர் பரிகாரியான தேவனாக இருந்து உங்களை சுகமாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல உங்கள் சரீரத்தில் எந்த இடத்துல பலவீனம் இருக்குதோ ஏசப்பாவை நோக்கி விசுவாசத்தோடு, உங்கள் சரீரத்தில் பலவீனம் இருக்கிற இடத்துல கைகளை வச்சு விசுவாசத்தோடு ஜெபிங்க. இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு ஏசப்பா உங்கள் சரீரத்துக்கு எல்லா வியாதிகளை சுகமாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தோடு அவரை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த வேலை கூடப்பா நீங்கள் வாக்கு கொடுத்தீர், நானே பரிகாரியான தேவன். ஆமேன். ஏசப்பா இந்த வேலை யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களாப்பா, நீங்கள் பரிகாரியான தேவனாக இருந்து எல்லா வியாதிகளை சுகமாக்குவீராக, பலவீனங்களை மாற்றுவீராக. இந்த வேலை விசுவாசத்தோட கைகளை வைத்து எந்த இடத்துல சரீரத்தில் பலவீனம் இருக்குதாப்பா ஜெபித்து கொண்டிருக்காங்க, தேவனுடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். வார்த்தை அனுப்பி சுகமாக்குவீராக. உம்முடைய தலமுள்ள கருத்தால் சுகமாக்குவீராக. உம்முடைய தலமுலால் குணமானோ என்ற வார்த்தையின்படி அப்பா என் ஜனங்களுக்கு அப்பா நீங்கள் சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி. வார்த்தை அனுப்பி நீங்கள் சுகமாக்கினதுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.